ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீஷோலேருந்து வாங்கின ரொம்பவே அழகான நிறைய பூஜை பொருட்கள் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா பொருட்களுக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பொருட்களையுமே இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் இருக்கிற மீஷோ ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேவைப்படுற பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தியா ஸ்டாண்டு தான். அதாவது நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்டாண்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வுட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு மணியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து நீங்கள் செவுத்துல வந்து மாட்டி வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செவுத்துலையும் வந்து மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை ரூமில் கூட இதை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக அந்த கோலம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ஒரு சின்ன பிள்ளையாரை வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இதே மாதிரி வந்து ப்ராடக்ட்டை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதே மாதிரியான பொருட்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க வுட்டில். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு நல்லாவே இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் சில்வர் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி விளக்கு தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தாமரைப்பூ மாதிரி ஒரு மாடலில், அதுக்கு மேலே வந்து நடுவில் வந்து விளக்கு, மேலே வந்து லக்ஷ்மி வந்து இருக்கிற மாதிரி. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி உங்கள் சாமி அறையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சில்வர் மாதிரியே இருக்கும். இந்த விளக்கோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி விளக்கு நீங்கள் உங்களோட சாமி அறையில் வந்து வச்சிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக க்யூட்டாக பிள்ளையார் வந்து இப்படி ஒரு காலில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒத்த காலில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 விளக்கு வந்து வருது. அப்படியே சூப்பராக அழகாக ஒரு பூ மாதிரி அந்த விளக்கு வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பிள்ளையார் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சில்வர் மாதிரியே தான் இருக்கும். இந்த விளக்கில் வந்து நீங்கள் 5 பக்கமும் சுற்றி வந்து விளக்கு ஏற்றும்போது நடுவில் பிள்ளையார் இருக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ரேட் கம்மி தான். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் இன்னுமே பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருள் தான். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அழகாக லாக் போட்டிருக்காங்க. அதாவது இந்த வெல்வெட் பாக்ஸு நம்ம ஜுவல்லெல்லாம் வந்து வச்சு பத்திரமா எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு லுக்கில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வெல்வெட் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கலசம் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதை போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோவில் நான் வந்து இது அப்படியே சில்வரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் சில்வரும் பிராஸும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டைப்பில் வந்து இந்த கலசம் செட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த தேங்காய் வைக்கிற அந்த சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க சுற்றி அழகாக பூ மாதிரி. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா ஃபினிஷிங் ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக இவ்வளோ ட்ரெடிஷ்னலான பொருட்கள் வந்து மீஷோவில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ரேட் கம்மி தான். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற இந்த கலசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வரும் பிராஸும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த
கலசத்த வந்து கையில தூக்கி வச்சிருக்கும்போதே நல்ல வந்து வெயிட்டா இருந்தது. நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு. குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. நான் எப்போதும் சொல்ற மாதிரி, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இத வந்து உங்களோட பூஜை ரூம்ல வச்சீங்க அப்படின்னா, உங்க பூஜை ரூமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தனியான ஒரு லுக் குடுக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. தேவைப்படுற டைமில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரியான பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேஃபாகவே இருக்கும். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் பிராஸுங்க. ஸோ இது பிராஸில் கிடைக்கக்கூடிய அழகான ஒரு விளக்கு செட்டு. அதாவது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளக்கு வந்துடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நடுவில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, நல்ல ஃபினிஷிங்கு, நல்ல வெயிட்டாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வேல் வந்து பாருங்கள், அதாவது ஓம் போட்டு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கையில் தூக்கி வச்சுருக்கும்போது நல்ல வெயிட்டாக இருந்தது. நல்லா பிராஸில் வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்க்கவே நல்ல பக்காவாக இருந்தது. இந்த விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 விளக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சுற்றி வர அழகாக பூ மாதிரி இப்படி கொடுத்துருக்குறாங்க. அந்த வேல் இருக்கு இல்லையா, அதை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக சுற்றி நீங்கள் விளக்கு ஏற்றும்போது பார்க்கவே அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். உங்களோட பூஜை அறையை வந்து அப்படியே நனைஞ்சு போன மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரே லிங்க் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபேம்னு இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமான தனித்தனி லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அது ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. அப்படியே பிராஸுங்கிறதுனால அப்படியே பளபளன்னு சூப்பராக இருந்துச்சு. இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு, நீங்கள் வந்து இப்போது சாமி மாடம் இருக்கு இல்லையா, அந்த சாமி மாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இப்போ மீஷோவில் நிறைய வெரைட்டியாக நிறையா டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சாமி வந்து வச்சு, இப்போ உங்களுக்கு வீட்டில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கூட இதை வந்து ஒரு இடத்துல அழகாக நீங்கள் செவுத்துலையோ எங்கேயோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாமி வந்து நீங்கள் இதில் வந்து வச்சு நீங்கள் வழிபடலாம். ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வுட்டில் வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நான் இது வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணியும் வந்து கொடுத்துருக்குறாங்க குட்டி குட்டியாக. அந்த மணியெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து நிறைய மல்டி கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் சாமி வச்சு நீங்கள் விளக்கேற்றும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மணியெல்லாம் தொங்க விட்டுட்டேன். ரொம்ப அழகாக அதுக்கும் வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே ஒரு ஷேர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியாக சாரீஸ் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒரு சாரீ வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை சாரீ ரொம்பவே அழகாக ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் அதே மாதிரி இப்போது நம்ம நேரில் நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்தது மீஷோ பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆல்ரெடி வந்து ஆரம்பத்தில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து நல்ல குவாலிட்டியோடய நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் சாரீ வந்து எப்படி வருமோ, இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற சாரீயாச்சு நம்ம ஆர்டர் போடுறோம் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நேரில் வந்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம நேராக கடையில் போயிட்டு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம பார்த்து குவாலிட்டியாக வாங்குவோமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக பக்காவான ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த துணியோட கிளாத் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் என்ன கலர் பார்க்குறோமோ அதே தான், அப்படியே ஒரிஜினல் கலர் அப்படியே வந்து வந்திருந்தது. எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல கோல்டு கலரில். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்லா ரெட் கலரில் ரொம்ப அழகான டிசைன் ஒர்க் கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது.
இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா கடை கடையாக நம்ம ஏறி இறங்குவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அழகாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. கை வச்சு பார்க்கும்போது அப்படியே வழவழன்னு இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு சாரீ அப்படின்னு தான் சொல்லுவேன். குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணலை. அப்படியே ப்ராடக்ட் வந்து எப்படி வந்துச்சோ அது அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபில்டர் கூட நான் எதுவுமே வந்து போடலை. அப்படியே தான் உங்களுக்கு வந்து வியூ காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி ரேஞ்சில் நம்ம வந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸ் மட்டும்தாங்க ரொம்பவே கம்மி. ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சாரியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த சாரி எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த சாரியுமே வந்து இருந்துச்சு. ப்ளவுஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அழகாக குட்டி குட்டியாக அந்த பானைலாம் போட்டு டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இதில் வர்ற ப்ளவுஸ் வந்து பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் அங்கேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வெறும் ப்ளவுஸ் பிட் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது நீங்கள் மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். முன்னாடி நான் காமிச்ச கோல்டு கலர் சாரீ எந்த அளவுக்கு இருந்ததோ அதே குவாலிட்டியோட தான் இந்த கலர் சாரியுமே வந்து இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னாலே ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் கொடுக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நீங்கள் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சாரீக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த வீடியோவையும் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் கொடுக்கும்போது ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதையும் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேர்ப்பாங்க. ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூஜை பொருட்களுக்கான ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான தம்ப்நெயில் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.